ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொம்மு சித்தார்த் சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். இங்கே பார்த்தோன்னா நம்ம சித்தார்த் இருக்காங்க இல்லையா, அவங்கள ஜான்ஜினியாவோட கைப்பிடியிலேருந்து நம்ம ராணி ஒரு வழியை காப்பாற்றிடுறாங்க. இதனால் கோபம் அடைந்த ஜான்ஜினியா செம டென்ஷனில் கத்திட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. கூடவே நம்ம சாவித்திரிக்கையும் கிளம்பிடுறாங்க. ஐயோ, இன்னைக்கு இது பெரிய கோபத்தில் போகுதுமா, என்ன செய்ய போதோ தெரியலையே, வழக்கமாக நமக்கு இப்படி தோற்கிறது வேலையாக போச்சுமா, பெருசாக எல்லா பேய்களையும் இதை பார்த்தா பயப்படுன்னு சொன்னாங்க, ஆனால் என்னம்மா இது இப்படி ஆயிடுச்சு, சாதாரணமான மனுஷி எந்த ராணி, அவன் சித்தார்த்தை காப்பாற்றிட்டா அப்படின்னதும், டேய் அதை காதில் விழுந்தாலே பிரச்சனை ஆகிடும்டா, தயவு பண்ணி கொஞ்சம் அமைதியாவா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி எல்லாருமே கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. இங்கே ஜான்ஜினியா உச்சக்கட்ட கோபத்தில் இருந்துட்டு இருக்காங்க. இதே டைம் நம்ம ராணியை தான் காமிக்கிறாங்க. ராணியும் சித்தார்த்து நேராக வீட்டுக்கு அழைச்சிட்டு யோ என்னாச்சியா, எப்படி அணி அந்த இடத்துக்கு போனேன், நான் மட்டும் வரலன்னா இந்நேரம் கேடி என்ன ஆயிருக்கும் தெரியுமா அப்படின்னதோ, அதான் ராணி எனக்கு ஒன்றும் புரியல, எனக்கு என்னமோ யாரோ என்னை வசப்படுத்தி கொண்டு போன ஃபீலாக இருக்கு அப்படின்னதும், எல்லாம் தப்பாகவே நடந்துட்டு இருக்கையா, முதல்ல வெடிச்சதும் நாம கோவிலுக்கு போய் சில பல காரியங்கள் செய்யணும், இது காட்டுக்கே மாசம், அதனால நான் முக்கியமான ஒரு ஐடியா வச்சிருக்கேன், சரி தூங்கு, இதை பத்தி வீட்டில் இருக்கிற யாருக்கும் சொல்ல வேணாம் அப்படின்னு ராணி சொன்னதும் சித்தார்த்தும் சரின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பத்திலேயே தூங்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தோன்னா ஜான்ஜினியா தூங்க முடியாமல் செம டென்ஷனில் இருந்துட்டு இருக்காங்க. எப்படி இந்த ராணி எப்படி அந்த சித்தார்த்தை காப்பாத்தினா, விடமாட்டேன், அந்த ராணி கதையை முடிக்காம நான் விடமாட்டேன் அப்படின்னு இந்த பக்கம் நம்ம ஜான்ஜினியா புலம்பிட்டு இருக்காங்க. நீ கிழிச்சிங்கிற மாதிரி தான் மனோ அவங்க ஒரு பக்கம் பொறுப்பொறுக்கிறாங்க. அதுக்கப்புறமா மறுநாள் காலையில் காமிக்கிறாங்க. அங்கே பார்த்தோன்னா நம்ம ராணி சித்தார்த் ரெண்டு பேருமே வீட்டில் இல்லை. ரெண்டு பேருமே கிளம்பி ஐயப்பன் கோவிலுக்கு கிளம்பிடுறாங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம ஜான்ஜினியா பார்க்குறாங்க. ராணியும் இல்லை, சித்தார்த்தும் இல்லை. உடனே டென்ஷன் ஆகிட்டு மொட்டை மாடியில் நிற்கிறாங்க. அப்போது சாவித்திரி கேங் வராங்க. டேய் என்னாச்சுன்னு கேளுடா அப்படின்னதோ, ஆமாம் அந்த ராணியும் சித்தார்த்து எங்கே போயிட்டாங்க அப்படின்னதோ, தெரியாதுங்க, நாங்களே இப்போ தான் எழும்பிட்டு வரோம் அப்படின்னு மனோ சொன்னதோ, இங்கே பாருங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தால் வெளியில் போன ராணி வருவா, அவள் கதையை நான் முடிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னுட்டு ஜான்ஜினியா உச்சக்கட்ட கோபத்தில் இருந்துட்டு இருக்காங்க. என்னம்மா இவ அவனா தலைவிரி கோலத்தில் இருக்கா அப்படின்னு மனோ ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து கோவிலை தான் காமிக்கிறாங்க. அங்கே பார்த்தோன்னா நம்ம சித்தார்த் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பல பல பூஜைகள் பண்ணி ஐயப்பன் மாலையெல்லாம் ராணி போட்டுடுறாங்க. இங்கே பாருப்பா, எல்லாம் முடியும் வரைக்கும் நீ இந்த மாலையை எக்காரணத்தை கொண்டு கழட்டக்கூடாது, எப்போ உனக்கும் இந்த ஐயப்பன் துணையா இருப்பாரு அப்படின்னு ஐயப்பனோட ஃபோட்டோ ஒன்றும் கொடுத்ததும் நேரா ராணி சித்தார்த் ரெண்டு பேருமே கிளம்பி வீட்டுக்கு வராங்க. ஐயப்பா சரணம் அப்படின்னு சித்தார்த் சொல்லிட்டு வராங்க. இது நம்ம ஜான்ஜினியா காதுக்கு போனதும் அவங்களால அதை ரொம்பவே ஏற்க முடியல. என்ன சத்தம் அது பாருங்க அப்படின்னதும் சாவித்திரி கிங் பார்க்குறாங்க. பார்த்தா சித்தார்த் ஐயப்பன் மாலை போட்டு வராங்க. இதை பார்த்து இவங்க செம அதிர்ச்சி ஆகிறாங்க. என்னடா இவன் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு அங்கே பார்த்தோன்னா உடனே நம்ம சித்தார்த் ஐயப்பன் சரணம் அப்படின்னு சொல்லும்போது ஜான்ஜினியாவால் கேட்க முடியாமல் தமனாவோட உடலை விட்டு ஜான்ஜினியா அங்கேருந்து ஓடிடுறாங்க. இங்கே பார்த்தோன்னா தமனா மயங்கி கிடக்குறாங்க. டேய் அந்த சாமி சத்தம் கேட்காம தான் அவள் ஓடிட்டா, முதல்ல தமனாவை தூக்கிட்டு போடா அப்படின்னு சாவித்திரி சொன்னதோ, மனோ என்ன பண்ணுறாங்கன்னா தமனாவை கைதாங்களா அழைச்சிட்டு வீட்டில் படுக்க வைக்கிறாங்க. இங்கே பார்த்தோன்னா ராணி சித்தார்த்த மெதுவா வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்துடுறாங்க. அப்போது ஒட்டுமொத்த குடும்பமும் என்ன கோலாப்பா சித்தார்த் இது என்ன இதெல்லாம் அப்படின்னதும், அதுவா தாத்தா, கார்த்திகை மாதம் வந்தா இப்படி ஐயப்பனுக்குரிய நாள் இல்லையா, மாலை போடுறதா தாடிக்கார வேண்டிக்கிட்டான், அதான் போய் போட்டுட்டு வந்தான் அப்படின்னதும், ரொம்ப நல்லதுப்பா, என்னென்னவோ பிரச்சனைகள்லாம் நடந்துருச்சு, அதனால நீ மாலை போட்டது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு தாத்தா ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசுகிறாங்க. இதோட பார்த்தோன்னா இந்த ப்ரோமோ முடிஞ்சு.